குஜராத் பூஜ் நகரில் ரூபாய் 53,414 கோடி மதிப்பிலான 33 வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கவுள்ளார். குஜராத்திற்கு வருகிற 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணம் குறித்து தெரிவித்துள்ள குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சாங்வி, காந்தி நகரின் மகாத்மா மந்திரில் நகர்ப்புற வளர்ச்சி ஆண்டுக்கான நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் பங்கேற்க உள்ளார் என்றும், பிரதமர் வருகையை தொடர்ந்து மொத்தம் ரூபாய் 82,500 கோடிக்கும் கூடுதலான மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டமும் உள்ளார் என கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிற்கு 500 பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. டிரம்பின் 50% வரி அச்சுறுத்தலுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. முன்னதாக இந்தியாவில் ஐபோன்களை தயாரிக்காதீர், அப்படி தயாரித்தால் 25% வரி விதிக்க நேரிடும். இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை குறைத்து அமெரிக்காவில் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என ஆப்பிள் நிறுவனத்தை டிரம்ப் வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விதிகள் மற்றும் இலக்குகளை பாகிஸ்தான் பூர்த்தி செய்ததால் பாகிஸ்தானுக்கு ரூபாய் 8,527 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் வழங்கப்படும் நிதி குறித்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் IMF மறு ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் ரூபாய் 20,000 கோடிக்கு மேல் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க முடிவு செய்யப்பட்டதாகவும், முதல் கட்டமாக ரூபாய் 8,527 கோடி விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. IMF திட்டங்கள் தவிர்த்து வேறு காரணங்களுக்காக இந்த நிதியை பாகிஸ்தான் பயன்படுத்தினால் வருங்காலத்தில் அந்நாட்டுக்கு கடன் வழங்கும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானங்கள் செல்வதற்கான பாகிஸ்தான் வான்வெளி மூடப்பட்டு இருப்பது வருகிற ஜூன் 24 வரை நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்திய விமானங்கள் கடந்து செல்ல தடை விதித்து பாகிஸ்தான் வான்வெளியை மூடுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது. தற்போது இரு நாடுகளிடையே போர் பதற்ற முடிவுக்கு வந்த நிலையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததை இந்தியா மீண்டும் மறுபரிசீலனை செய்யவில்லை. அதேபோன்று பாகிஸ்தான் வான்வெளி மூடப்பட்டு இருப்பதையும் அந்த நாட்டு அரசு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கான தடை ஜூன் 24 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையானது இந்தியரால் பதிவு செய்யப்பட்ட, இயக்கப்படும், சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட அனைத்து விமானங்களும் இந்திய ராணுவ விமானங்களுக்கும் பொருந்தும். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஐபோன்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை நிறுத்துமாறு ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக்கிடம் கேட்டுக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் எச்சரிக்கைக்கு பிறகும் கூட இந்தியாவில் ஐபோன்களை தயாரிப்பதில் ஆப்பிள் நிறுவனம் தீவிரம் காட்டி வருகிறது. தமிழ்நாட்டில் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், ஒசூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள ஆலைகளில் ஐபோன்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஐபோன்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்கள் அமெரிக்காவிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.